அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இது இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய செயல்களிலும் அவருடைய வழி நடத்தலிலும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இது இந்த நாள்ல கூட நாம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-4 பாருங்க. கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். எப்படின்னா, மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூஷிக்கவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி இல்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாம, சுவாப அன்பு இல்லாதவமா, அவதூறு செய்கிறவர்களாய், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய், துரோகியாய், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்பு உள்ளவர்களாய், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய், அது மாத்திரமல்ல தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாய் இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம எப்படி இருக்கிறோம்? நாம கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல நமக்குரிய பங்கை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம இந்த காலத்துல இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து விளங்கி நாம வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்தறிஞ்சு போதிக்கிறவனா, பகுத்தறிஞ்சு நிதானமா வாழ்க்கையில கடைபிடிக்கிறவனா நாம இருக்கிறோமா இல்லையா? அல்லது சீர்கேடான வீண் பேச்சுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு நம்மளை பார்க்க சொல்றார். அப்போ ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவன் ஒருபோதும் துணிகரம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இன்ப துன்பத்திலும் சரியா அவருடைய வழி நடத்துதலுக்காக நம்மை ஒப்பு கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? நாம மற்ற சகோதரர்கள் மத்தியில எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி நாம சிந்திக்கணும் அப்படின்றதெல்லாம் நாம தியானிக்கணும். எப்படி அப்பனா மனத்தாழ்மையா இருக்கணும். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனத்தாழ்மை உள்ளவராகவே நடந்து கொண்டாரோ, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து தன்னை ஈடு பலியை, அதாவது இந்த உலகம் மீட்க தன்னை அப்படியே உருவாக்கி, தன்னை அப்படியே அடக்கி, தன்னுடைய வல்லமை, அதிகாரம், தன்னுடைய எல்லாவித சுய நலத்தையும் அடக்கி கொண்டு தேவனுடைய சித்தத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தது மாதிரி நாம இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அப்போ நாம தேவனுக்குள்ளாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் தேவன் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம நமக்குள்ள எல்லா காரியத்திலும் நாம தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி நம்முடைய செயல்கள் இருக்கணும். இப்ப இந்த நாள்ல கூட நாம என்ன பார்க்க போலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய மாத்திரை யாருன்னா அனனியா. இப்போ அனனியா எவ்வளவு மனத்தாழ்மையா இருந்தார், எப்படி தேவனுக்கு தன்னை சீஷனாக இருந்து அவரோடு எப்படி ஒப்புரவாகி ஒரு அவருடைய உபதேசம், தேவனுடைய உபதேசம், கிறிஸ்துவனுடைய உபதேசம், தேவன் மேல இருந்த உறவு, பொறாமை இல்லாம, அது மாத்திரமல்ல கீழ்ப்படிஞ்சு, அதே மாதிரி அவரு சகோதரர் மத்தியில அன்பு காண்பிச்சு, அதே போல இன்னுமாய் ஒரு மறைமுக ஊழியக்காரரா பொறாமை இல்லாம தேவ உறவோடு தன்னை மறைத்து கொண்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படி இந்த நாட்கள்ல வாழ்றோம் அப்படின்றத தேவன் தன்னுடைய தூதர்களை நம்மளுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம பரிசுத்தத்தில் வளர வேண்டும், மனத்தாழ்மையில் நாம் சிறந்து இருக்க வேண்டும் என்று நம்ம தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டே பை டே நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ இந்த நாள்ல கூட அனனியாவை அவருடைய உண்மையான அர்ப்பணிப்பை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, நாம அனனியா அப்படின்னு பார்த்தோம்னா பைபிள்ல
அனனியா அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இல்ல பிரதர். சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச அனனியானா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அனனியால் சப்பீரால் தான். ஆனா பைபிள்ல 7 பேர் அனனியான்னு இருக்காங்க. சரிங்களா? அவங்க எப்படி மனத்தாழ்மையா நடந்தாங்க? சிலர் மனத்தாழ்மையா நடந்தாங்க. இந்த அனனியா சப்பீரால் எப்படி நடந்திருக்காங்க? பொய் சொல்லி தேவ சமூகத்துல செத்திருக்கிறாங்க. அதே மாதிரி எரேமியா 28:17 பார்த்தோம்னா ஒரு பொய் தீர்க்க தரிசியா ஒரு அனனியா இருந்திருக்கார். அடுத்தபடியாக எருசலேம் மதிலை கட்டுறதுக்கு இந்த நெகேமியா இருந்த காலத்துல, சரிங்களா? அப்போ நெகேமியா 3:23 பார்த்தோம்னா அந்த மதிலை கட்ட அவர் கொஞ்சம் உறுதுணையா இருந்திருக்காரு. அவரு ஒரு அனனியா. ஒரு பாடகரா ஒருத்தர் இருந்திருக்காரு. இவரை எங்க பார்க்கலாம்னா 1 நாளாகமும் 25-23 பார்க்கலாம். சரிங்களா? பொய் தீர்க்க தரிசியா ஒருத்தர் இருந்திருக்காரு. எரேமியா 28:17 அதை வாசிக்கலாம். அங்க ஒரு அனனியா இருந்திருக்காங்க. தானியேலோட நண்பர் இருந்தார்ல, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, அதுல சாத்ராக் பேரும் அனனியா தான். அனனியா, மிஷாயேல், அசரியான்னு இருக்கு இல்லையா, அது. அடுத்தபடியா ஒரு ஷீஷனா இருக்கிறார். அதாவது நம்ம வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 9:10. அடுத்தபடியா ஒரு பிரதான ஆசாரியனா இருந்திருக்கிறார். யாரு? வேற ஒரு அனனியா. அது அப்போஸ்தலர் 23:2 நாம வாசிக்கலாம். அதாவது எருசலேம்ல ஒரு பிரதான ஆசாரியனா. இப்ப நாம யாரை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம இந்த தமஸ்குல பவுலை சந்திச்சார்ல, அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாருல, அந்த அனனியாவை இப்ப நாம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப நம்ம பார்த்து அதுல தேவன் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்றத குறிச்சு நாம இப்ப தியானிக்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 9:10-20 இந்த 10 வசனத்துக்குள்ளதான் இவர் பேர் பதிவிடப்பட்டிருக்குது. அப்போ இவரு மூலமா தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்றத குறிச்சு பார்க்கலாம். பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்து போனதுக்கு அப்புறம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, பிரபலமாயிட்டு இருக்காங்க, சபை வளருது. அந்த டைம்ல அப்போஸ்தலர் 8:3 வாசிக்கலாம். 8:3 எடுத்துக்கொள்வோம். சவுல் என்ன பண்றாரு? வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர், ஸ்திரீ அப்படின்ட்டு எல்லாரையும் என்ன பண்றாரு? கொன்னு குவிச்சிருக்கிறார். யாரு இந்த பவுல்? நமக்கு தெரியும் இல்லையா, சவுல். இந்த 14 நிறுவம் புதிய ஏற்பாட்டுல சாட்சி அவங்க எழுதினார்ல, அவரு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை அந்த இதுல நம்ம இப்ப போயிடணும். இப்ப நம்ம ஆவின் சரீரத்துல நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பு மாணவர்களா இருக்கிற நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம பேதுரு பிரசங்கம் பண்ணுக்கிற மாதிரி நம்ம சுத்திரும் நிக்கிற மாதிரி நம்ம இப்ப நினைச்சு கொள்ளணும். அப்போ என்ன நடக்குது? பவுல் நல்ல பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு சபை. கிறிஸ்துவ மெசியான் ஏத்துக்கிட்ட ஒரு யூதர் கூட்டம் ஒரு பக்கம், மெசியான் ஏத்துக்காத ஒரு பரிசேயர் கூட்டம் ஒரு பக்கம், யூதர்கள் ஒரு பக்கம். இப்படி இருக்கும் பொழுது பவுல் ஒரு பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறார். அதாவது பிலிப்பியர் 3:6 இதை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் மீது ஒரு பக்தி வைராக்கியத்தின் முதற்கொண்டு மோசேவுக்கு எதிரா ஒருத்தர் நான் தான் தேவனுடைய குமாரன் சொல்றாரு அப்படின்ட்டு கிறிஸ்துவை அறியாத போது என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்து மேல இருந்த வைராக்கியத்துல அவர் என்ன பண்றாரு? பேதுரு பல பேரை கிறிஸ்துக்குள்ள வர வைக்கும் போது அவங்கள துன்பப்படுத்துற ஒரு ஆளா இருக்கிறார். சரிங்களா? இவருக்கு தெரியும் இல்லைங்களா, தமஸ்கு நோக்கி, அதாவது எருசலேம் மட்டும் இல்ல, தமஸ்குக்கு போயிட்டு அங்க இருக்கிற சபையில இருக்கிற கிறிஸ்துவை ஏத்துனவங்களை துன்பப்படுத்தலாம், அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு? பிரதான ஆசாரியன் கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கிட்டு என்ன பண்றாரு? போகும்பொழுது தமஸ்கு நோக்கி போகும்போது கிறிஸ்து மகிமையில அவருக்கு காட்சி அளிக்கிறார். அந்த மகிமையில அவருக்கு பார்த்த உடனே, அந்த மாம்ச கண்ணால பார்த்த உடனே கண்ணு தெரியாம போகுது. 2 நாள் போயிட்டு அவர் என்ன பண்றாரு? ஒரு வீட்டுல அடைப்பட்டு உட்கார்ந்துருக்கார். அதுக்கப்புறம் அனனியா அவரை தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு, அவரை குணமாக்குறார். சரிங்களா? அப்போ நம்ம வாசிக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 9:10 பாருங்க. தமஸ்குல ஒரு அனனியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஷீஷன்.
சரியா? கர்த்தர் தரிசனமா என்ன சொல்றாரு? அனனியாவே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அனனியா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன். பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு அவரு? 11வது வசனம் பாருங்க. நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டுல தர்சு பட்டணத்தனாகிய யாரு இருக்காரு? சவுல் என்ற பேர்ல ஒருத்தனை தேடு, அவன் இப்ப பிரேயர் பண்ணுகிறான் அப்படின்றார். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடம் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் பவுல் தரிசனம் காண்றார். யாரு? பவுல் தரிசனம் காண்றார். பிரியமானவர்களே, எங்க பாருங்க, அந்த நேர் தெருவுக்கு போ அப்படின்னு, நீ போ அப்படின்னு சொல்றாரு. அனனியா போறார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கறது இல்ல. ஆனா பாருங்க, தேவன் அனனியாவை அனுப்பி இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. தேவனுடைய வார்த்தையை இவர் சொல்ல கேட்டு இயேசு கிறிஸ்து வழியாக அனனியா அனுப்பப்படுறாரு. நீ இப்போ இவன் என்ன பண்ற? புறஜாதிகளுக்கு ராஜாவா அவனை வைக்க போற. சரியா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அடுத்தபடியாக புத்தி இல்லாத இஸ்ரேலருக்கும் இவன் என்ன பண்ணுவான்? என்னுடைய வார்த்தையை சொல்லுவான், என் நிமித்தம் அவன் பாடு அனுபவிப்பான்னு சொல்லிட்டு இவர் அனுப்புறாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் சொல்றாரு. நீ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடுன்றத நான் அவனுக்கு காண்பிப்பேன்றாரு. சரிங்களா? அப்போ ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேருக்கு பொல்லாப்பு செய்திருக்கிறான், நியாயப்பிரமாணத்தின் கையில வச்சுக்கின்னு இவன் என்ன பண்றான்? பல பேரை, ஏன் இவரை கூட கொலை பண்ணியிருக்கான். சரியா? சேவான கல்லெறிஞ்சி கொலைப்படும் போது இவன் தான் சாட்சியா நின்று இருக்காரு. இந்த சவுலா இருக்கிற முன்னாள் சவுல், அப்புறமா பவுலா இருந்தவர். அப்பேற்பட்டவங்க கிட்ட என்ன அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாருங்க, அனனியாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே பவுலுக்கு தரிசனம் காமிச்சிடுறாரு இயேசு கிறிஸ்து. இது மாதிரி அனனியா வருவாரு அப்படின்ட்டு ஒரு தரிசனத்தை முதல்ல என்ன நடக்க போது அது முதல்ல பவுலுக்கு காமிச்சிட்டு அனனியா கிட்ட அப்பதான் சொல்றாரு. அப்புறமா தான் அனனியா பாருங்க, இவர் இப்பேற்பட்டவராச்சு இயேசு கிறிஸ்துவே, போதவரே என்ன பண்றது அவன் அப்படின்ட்டு பயத்தினால சொல்ல, சகோதர அன்பால அவர் என்ன சொல்றாங்க, அவரை பத்தி சொல்றாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இவன் ஒரு சாட்சியா வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அத ஒபே பண்றார். பிரியமானவர்களே, இதுல நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மையும் தேவன் இப்படிதான் அழைச்சிருப்பார். நம்ம ஞானஸ்நான வழியா அழைச்சிருக்கலாம். பாருங்க, அவர் போறாரு. யாரு? அனனியா போறாரு, அவர் மேல கையை வைக்கிறாரு. அப்போ சவுல் என்ற பேர் பவுலா மாற்றப்படுது. கை வச்ச உடனே பவுல் கண்ணிலிருந்து மீன் போன்ற என்ற செதில்கள் கீழே விழுது, கண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாரு? கொஞ்சம் தான் கண்ணு தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? அவரு உடனே தாமதமின்றி போயிட்டு கிறிஸ்து தான் மெசியா அப்படின்ட்டு சொல்றார். இயேசுதான் மெசியான்ட்டு. இயேசுன்றது யூத பெயர், மெசியான்றது தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் அல்லது தேவகுமாரன் பேரு, அபிஷேகம் செய்யப்பட்டவன்றது பேரு. அப்போ பாருங்க, அவரு உண்மையா அப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறார். சரிங்களா? சரியா? ஒரு ஷீஷன். பிரியமானவர்களே, ஷீஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? என் உபதேசத்தில் நிலை நிற்கணும் அப்படின்ட்டு யார சொல்றாரு தெரியுமா? சீடர்களை தான் சொல்லுவார். விசுவாசித்தவர்கள் அன்னைக்கு அநேகம் பேர் இயேசு முதலாம் வருகையில வந்த பொழுதும், ஆனா எல்லாரும் அவரை ஷீஷனாக்கல. 11 பேர் மட்டும்தான். பிரியமானவர்களே, இங்க எங்க பார்க்கலாம்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 30, 31. சரிங்களா? யோவான் சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுத்துட்டோமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 30வது இறை வசனம். அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ அவரிடத்துல அநேகம் பேர் விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனா விசுவாசம் வைக்கிறது முக்கியம் இல்ல, சீஷனா இருக்கிறது தான் முக்கியம். சீஷனா இருக்கிறதுனா என்னன்னா, அவருடைய வார்த்தையை கை கொண்டு அனுதினம் நடப்பவர்கள் தான் சீஷர்கள். பிரியமானவர்களே, கை கொண்டு நடப்பவர்கள் தான் சீஷர்கள். விசுவாசம் வச்சுவாங்க அநேகம் பேர். சரிங்களா? 2 தீமோத்தேயு 3:14 கூட சொல்லுவாரு, அவருடைய வசனத்துல நிலைத்திருக்கணும். என் லைஃப் ஸ்டைலு கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி இருக்கா, அதுதான் அவர் பாக்குறாரு. சரிங்களா? பாருங்க, நாம கூட ஒன்றான மெய்தேவனாகிய கிறிஸ்து யாவே தகப்பன அறிஞ்சிருக்கிறோம். அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து தான் குமாரன் விசுவாசிக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். நாம இப்ப விசுவாசியா இருக்கிறோமா அல்லது சீஷனா இருக்கிறோமா? இங்க பாருங்க, அனனியா சீஷன் அப்படின்னு ஒரு பேரை வாங்குறார். சீஷன்ற பேரை வாங்குறார். நாம என்ன பேரை வாங்கி கொண்டு இருக்கிறோம்? சரிங்களா? அனனியா சீஷன். அப்போ பாருங்க, அனனியாவேன்னு கூப்பிட்ட உடனே பாருங்க டக்குன்னு வந்து நிக்கிறார். என்ன அர்த்தம்? தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவும் அனனியாவும் அடிக்கடி நல்லா பழகி பேசி இருக்கிறாங்க. ரொம்ப ரெக்கார்டு இல்ல இருந்தாலும் கூட இதனுடைய ஆழமான கருப்பொருளை பார்த்தா தெரியும். நிறைய பேசி அப்படியே அவருடைய லைஃப் யோனோக்கு சஞ்சரித்தது போல, தேவனோடு சஞ்சரித்தது போல, நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல, இங்க என்ன பண்ணிக்கிறார், அனனியாவும் இயேசு கிறிஸ்துவும் தேவனும் அப்படியே ஒரு மிங்கிளா எப்பவுமே அதே மெயின்ல இருந்திருக்கிறாங்க. இந்த சீஷன் நிலைமைன்றது இதுதான். சரிங்களா? அப்படி அவங்க இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ லூக்கா 14:27 கூட தெரியும், சிலுவையும் பாடுகளையும் சகிக்கிறவன் தான் சீஷன். இப்ப நாம சீஷனா? தினமும் 1 மணி நேரம் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, நாம சீஷன் தான். ஷீ அப்படின்னா யாரு? சகோதரிகளை குறிக்குது. அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பேச்சு பிசாசு நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்துல பேசுறோமா, அல்லது இயேசு கிறிஸ்து பேசுற மாதிரி சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளமா, கனிவான பேச்சு, மற்றவங்களை புண்படுத்தாத பேச்சு, திட்டினா கூட அவங்கள திருத்துற மாதிரி பேச்சு அப்படி இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. சரிங்களா? ஆரம்ப நிலையில சீஷனா முடியாது. சரிங்களா? விசுவாசித்து அவரை தரிசித்து அவருடைய வார்த்தையை உபயோக பண்ணி டே பை டே மாறினதான் கிறிஸ்தியனுடைய சாயலும் வரும், அந்த லைஃப் ஸ்டைலும் நம்மளுக்கு வரும். உடனே வராது பிரதர். ஏன்னா பிசாசு விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு கிடைக்காத பரலோக வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு ஞான ஸ்நானத்துல கிரீடத்தை, அழியாத கிரீடத்தை, மகிமை உள்ள அந்த கைவேலையால் செய்யப்படாத வீட நம்ம கிறிஸ்துவும் அப்பாவும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ரெடி இன்னைக்கு ராத்திரி நாம தூங்கிட்டு அப்படியே போயிட்டோம்னா நாம தேவனுக்கு சொன்னோம். இல்ல மறுநாள் கொடுத்தா இன்னும் பரிசுத்தமாகறதுக்கு தேவன் இன்னொரு நாளை கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கிறிஸ்துவின் சாயல் நம்மளுக்குள்ள ஃபுல்ஃபில் ஆனா நம்ம அப்பா கிட்ட போயிடுவோம். அப்போ ஃபுல்ஃபில் ஆகாதனால்தான் நாம இப்படி இருக்கோம். அப்ப என்ன பண்ணோம்? சீஷன். சரியா? அதே மாதிரி அடுத்து அவரோட கற்பனைகளை நிலைத்திருக்கிற அனனியா. அடுத்தபடியாக பாருங்க, தேவ உறவு அவர்கிட்ட நெருங்கி இருந்திருக்குது. அப்போ சொல்ல 9:10 பார்த்தோம்னா, சீஷன் அனனியாவே அப்படி கூப்பிடும் போது டக்குன்னு ஓடியாந்துக்கிறார். தேவனுக்கு பயப்படுற பயம் ரொம்ப இருந்திருக்கு அனனியா கிட்ட. நம்ம கிட்ட பிசாசுக்கு வேணா நம்ம பயப்படுவோம். திடீர்னு ஒரு காத்து, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, இருட்டுல ஒரு பயங்கரமா வர்றது, அது இதை பார்த்து பயப்படுவோம். ஆனா தேவனுக்கு பயப்படுறோமா? கிறிஸ்து நம்மளை பார்க்கிறார். நம்ம அநியாயமா வேற காரியத்தையோ, நம்முடைய சிந்தனையிலேயோ, நம்முடைய செயல்பாட்டிலேயோ, கண்ணுல இச்சைக்குரிய காரியமோ அல்லது வேற ஏதோ ஒரு பெருமைக்குரிய காரியமோ பண்ணா தேவன் என்னை இப்போ பார்க்கிறார், அப்ப நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு நினைவுகள் நம்முடைய மைண்ட்ல 24/7 ஓடனா நாம சீஷன் தான். ஷீஷி தான். நாம ஒருத்தம் கூட கெட்டு போறது தேவனுக்கு பிரியம் இல்லை பிரதர். அதை நம்ம உணர்ந்துக்கிறோமான்னு தெரியல. அதிகாலைல குளிர்ச்சியான வேலை ஒரு 5 மணி 4:30 மணிக்கு இல்ல ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து போய் பாருங்க, நம்முடைய அப்பா, நம்ம அப்பா, நம்மளை தாயின் கருவறையில உருவாக்கின அப்பா நம்மளுக்காக வானத்தை எப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீனை போட்டு மூடி மறைச்சிருக்கிறார். பெரிய ஸ்கிரீன்.
நாம ஒவ்வொரு நாளும் திருந்த சூரியனையும் சந்திரனையும் கோடான கோடி நட்சத்திரையும் விட்டுட்டு இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்து விசுவாசிக்கிறோம். நாம சீஷனா மாறு மாறு அனனியா போல மாறுங்க மாறுங்கன்னு ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தினால பரலோக மன்னா இரவின் கீதம் வாக்கு தத்தம் கொடுத்து அவருடைய பார்வைக்கு அருமையா நடக்க சொல்றார். அனனியா போல நாம தடுமாறுறோம். தேவ உறவு இருக்கா? தேவனுடைய சத்தம் கேட்டா ஒரு வார்த்தை மெசேஜ் கேட்கிறோம் யூடியூப்ல, இதை மாத்திக்கோ, இதுல இருந்து நீ விடுதலை வாங்கிக்கோ, இந்த பலவீனத்துல இருந்து விடுதலை வா, உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் நான் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம் அப்படின்றத என்ன பண்ணோம் உறுதியா பார்க்கணும். சரிங்களா? நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற அனனியா போல இருக்கணும். அவர் பலம் தருவார், ஆசீர்வாதம் தந்து நம்முடைய பிரபல. இப்ப நம்மளுக்கு உலகத்துல சில பிரச்சனை இருக்குல்ல, எல்லாம் நாம இல்ல செய்து கொண்டிருக்கிற பாவத்தினால வர்றது. நீங்க உள்ள 1 மணி நேரம் அதிகாலையில நம்ம தகப்பனுக்கு நேரத்தை கொடுத்துட்டு அந்த வசனம் பிரகாரம் நம்முடைய பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு கிறிஸ்து மூலமா நம்ம அப்பா கிட்ட கேட்டா எப்படி தர மாட்டாரு? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. அதைதான் கேட்கணும், பரிசுத்த ஆவியை தான் கேட்கணும். எனக்கு இதை வேணும் அதை வேணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வேணாம். அதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய குணாதிசயத்தை மாத்துறதுக்கு பரிசுத்த ஆவியை கேட்கணும். என்னுடைய பலவீனத்தை விடுறதுக்கு அப்பா கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஈடுபடியா எனக்கு பரிந்து பேசுதுப்பா. அப்ப நான் இது விட முடியலப்பா. அப்ப நான் தனிமை, என்னை யாரும் என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க, யாரும் என்ன போஷிக்க மாட்டேன்றாங்க, யாரும் என்ன விசாரிக்க மாட்டேன்றாங்க. அப்பா என்னுடைய பலவீனத்தை விட முடியலப்பா. அப்பா நானும் உங்களுடைய சமூகத்துல நானும் இந்த சபையில 1,44,000 ஒருத்தனா நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பலவீன மாம்சம் பழைய மனுஷன் என்ன விட மாட்டேன்றான். எனக்கு மனத்தாழ்மையை கொடுங்க, எனக்கு சாந்தத்தை கொடுங்க, எனக்கு கனிவான பேச்சை நான் மத்தவங்க முன்னாடி பேச எனக்கு கொடுங்க. என்னுடைய மாம்சத்துக்குள்ள இருக்கிற உறுப்புகளே என்ன தடுமாற வைக்குதுப்பா. என்னுடைய மனைவி பிள்ளைகளே என்ன தடுமாறுற மாதிரி பேசுறாங்கப்பா. இதுல எல்லாம் நீங்க அவங்களுக்கும் கிருபை தந்து என்னையும் கிருபை தந்து தகப்பனே நான் அந்த அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போது கிறிஸ்துவோட ரத்தம் எனக்காக ஊத்தி கொண்டிருக்குது. அந்த பாவம் இல்லாத அந்த பரிசுத்த மாசற்ற ரத்தம் எனக்காக பரிந்து பேசும்போது எனக்கு பரிசுத்தாவே கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா எப்படிங்க தராம போவாரு? கண்டிப்பா தரணும். என்ன பேசணும்னு கேட்கணும், மத்தவங்க கிட்ட என்ன நடக்கணும், எப்படி பேசணும் ஞானத்தோடுன்னு கேட்டா சாலமோனுக்கு கொடுத்தவர் நம்மளுக்கு தரமாட்டாரு? சாலமோனிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறார், ஆவியின் ரூபத்துல நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய சிந்தனை கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய சித்தத்திற்கு எனி டைம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளையா நம்ம இருக்கணும். பிரியமானவர்களே பாருங்க, நீ போ அப்படின்னும் போது அவர் கீழ்படுகிறார். சரிங்களா? கீழ்படுகிற குணம் அவருக்கு இருக்குது. சரிங்களா? நீ போ அப்படின்னா போறார். பாருங்க, அந்த காலத்துல சவுல் கிறிஸ்துவ அறியாத போது ஒரு பயங்கரவாதி மாதிரி இருக்கிறார். சரிங்களா? மீட் பண்ண சொல்றாரு. தேவன் அனனியா மேல நம்பிக்கை வச்சுக்கிறார். பவுலுக்கு தரிசனம் பண்ணிடுறாரு. அனனியா உங்களை கை வைப்பாரு, ஞான ஸ்நானம் வாங்கிட்டு நீ சாட்சியா இருப்ப அப்படின்னாலும் அவருக்கு தரிசனம் தர்றாரு. அனனியாவுக்கு சொல்லவே இல்லை. அங்க பவுலுக்கு தரிசனம் கொடுத்துட்டு வந்துதான் அனனியா கிட்ட சொல்றாரு நீ போனு. உபே பண்றாரு. கீழ்படுகிற தன்மை அனனியாக்கு இருந்திருக்கு. தேவனும் கிறிஸ்துவும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என் மேல அப்படி நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு ஒருப்ப கொடுப்பாரா? கொடுக்கிற மாதிரி நாம சீஷனா நடக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யறோமா? சரிங்களா? அடுத்தபடியா பாருங்கன்னா தேவ உறவு அவர்கிட்ட ஜாஸ்தி இருந்திருக்கு. தேவ உறவு தேவனுடைய சத்தத்துக்கும் இயேசு கிறிஸ்துவோட சத்தத்துக்கும் அவர் உண்மையா கீழ்ப்படிஞ்சிருக்காரு. ஏனோக்கு, நோவா, மற்ற பரிசுத்தவான்கள், அபிரகாம், தானியல், இது மாதிரி அவங்க கூட இருந்த மாதிரி அவ்வளவு உண்மையா அனனியா நடந்திருக்கிறார். அந்த 10 வசனம் தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10-20 வரலாம் பெரும் 10 வசனம் தான். ஆனா அனனியா ஒரு தேவ உறவுல இருந்தாரு. தேவனுடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு. அது மாத்திரமல்ல, அவரு அந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நிலைத்திருந்தாரு, சீஷனா இருந்தாரு. சரிங்களா? அது மாத்திரமல்ல, அவரு பொறாமை இல்லாதவரா அவர் இருந்திருக்கிறார். பாருங்க 9ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். நீ போ, புறஜாதிக்கும்
ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா அந்த சவுல் என்கிற பவுல் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காமிச்சிட்டேன். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் காமிச்சிட்டாரு. 3வது வானம் வெளில எடுத்துட்டு போயிட்டார். அப்படின்னா கிறிஸ்துவோட ராஜ்யத்துல எப்படி இருக்கும், அந்த மகிமையில எப்படி இருக்குன்றதெல்லாம் பவுலுக்கு தரிசனத்துல காமிச்சிட்டார். பாடுபடுவாரு, அதை கூட முதல்ல காமிச்சிட்டார். சரிங்களா? லிஸ்தரா தீவுல பண்றது, எருசலேம்ல காவல்ல தலைகீழா தொங்குறது, அவர் அடிபட்டு குப்பத்தொட்டுல போடுறது, இது எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோட ராஜ்யம் மெசியா யுகத்துல இந்த உலகம் எப்படி இருக்குன்றத கூட சவுல் என்கிற பவுலுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமா காமிச்சுட்டு அனனியா கிட்ட சொல்றாரு. அப்போ ஒரு தேவ உறவுல இருக்கிற அனனியாவை நம்ம பாக்குறோம். ஒபே பண்ற அனனியாவை பார்த்துட்டோம். அப்படியே வசனத்துக்கு நடுநடுங்கிற அனனியாவை பார்த்துட்டோம். இங்க பாருங்க, இவர் அனனியா கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்து கிட்ட? நான் தான் இருக்கிறேன்லப்பா, நான் தான் இருக்கிறேன்ல, அப்போ நீங்க ஏன் கூட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஆளு அப்படின்னு அனனியா இன்னொரு ஒரு வேத செய்தி சொல்ற ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு எழுப்பும் போடும்போது நாம என்ன பண்றாருன்னா, அவரு பொறாமை இல்லாதவரா அவரு நடந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம எப்படி இருக்கிறோம்ன்றத தேவன் இந்த நாள்ல, நீ போய் அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுன்ற போது அவர் தைரியமாய் போனார். அனனியா பாருங்க, பொறாமை இல்லாதவரா, அதாவது சவுல் தனக்கு, அதாவது பவுலா மாறின அந்த சவுல் தனக்கு போட்டியா இருக்கிறன்ட்டு அவர் பொறாம படல. தேவனும் கிறிஸ்துவும் அனுமதிச்சா அதை நான் செய்வேன்ற ஒரு வைராக்கியத்துல அது இருக்கிறார். அப்போ நம்மளுக்கான பாடம் இப்ப பாருங்க, நாம கூட தேவனுடைய வார்த்தையை உள்வாங்குறோம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கும் பொழுது இன்னொருத்தர் பேசுறதையும் நாம கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தை உண்மையா இருந்தா, உண்மையான சத்தியத்திற்குள்ள அவருடைய வார்த்தைகளும் போதகம் இருந்தா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றார். சரிங்களா? அப்போ நாம என்ன பண்ணோம், நம்முடைய சுவாபம், சரிங்களா, நம்முடைய அந்தரங்க லைஃப் தேவன் பார்க்கிறார். அன்னைக்கு அனனியாவை பார்த்தார். அவருடைய அந்தரங்க லைஃப் ஒரு சீஷனுக்குரியதா இருந்தது. சரிங்களா? அதனால தேவன் அனனியா கூட, கிறிஸ்துவும் தேவனும் அவர் கூட இருந்து அடிக்கடி அவரோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இப்ப நாமளும் அந்தரங்கத்துல அதிகாலையில அவரு கூட நம்முடைய பலவீனங்களை நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய கண்ணீரையும் நாம அவர்கிட்ட நாம செலுத்தும் பொழுது அதற்கான தீர்வை தேவன் தருவார். அப்போ வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு நிறைவேறணும்னா நாம் என்ன செய்யணும்னா, அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறாரு. இந்த கேரக்டரை நீ மாத்திக்கோ. அப்படி மாத்தினாதான் நம்ம சர்வ வல்லவர், அப்படின்னா பிதாவோட நிழல்ல தங்க முடியும். உன்னதமானவர்னா இயேசு கிறிஸ்து. அப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எப்போ? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அனனியா போல பயபக்தியா, அனனியா போல பொறாமை இல்லாம, அனனியா போல இன்னுமாய் கீழ்ப்படிஞ்சு நடந்தா, தேவ உறவுல இருந்தா நம்மையும் தேவன் பயன்படுத்துவார். சரிங்களா? அப்போ நாம என்ன பண்ணோம், சகோதர அன்போட நாம இருக்கணும். அது மாத்திரமல்ல, நாம வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 13:5 பார்த்தோம்னா கூட அவர் சொல்லும் பொழுது என்ன பண்றாரு, மனிதருக்கு பயப்படுற பயம் அனனியாவுக்கு இல்லை. சரிங்களா? அப்போ சவுல் இது மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்து மேல வைராக்கியமா இருந்ததுனால பல பேரை கொலை பண்றான். இப்போ தேவன் கிறிஸ்து மூலமா அனுப்பும் போது சவுலுக்கு பயந்து அவன் இது மாதிரி கொலை இது பண்ணுகிறான்னு சொல்லல. அனனியாவுக்கு என்ன அர்த்தம்னா, அனனியா ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை சொல்றவரா. இப்போ அனனியா தெரியாதனமா அங்க போயிட்டா, ஆல்ரெடி பிரதான ஆசாரியன் கிட்ட அவன் உத்தரவு வாங்கி பல கிறிஸ்தவர்களை கொடுமை பண்ணுக்கிறான். இப்போ நான் போயிட்டா என் மூலமா என்னோக்கு பின்னாடிக்கிறவங்க உங்களை மாட்டிப்பாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் சொல்றத தவிர வேற காரணம் கிடையாது. அப்போ அங்க போயிட்டு கூட பாருங்க, அப்போஸ்தலன் போயிட்டு சவுல் கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாக்குறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது இறைவசனம்.
அனனியா அந்த வீட்டுக்குள்ள சவுல் இருக்கிற வீட்டுல போய் எப்படி கூப்பிடுறப்பார், அவன் மேல கையை வச்சு, சகோதரனாகிய சவுலே, நீ இந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்தாவினாலே நிரப்பும்படிக்கு என்ன அனுப்பினாருன்ட்டு அவர் மேல கையை வைக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இங்க போயிட்டு டீட்டெயிலா பேசுறார். சரிங்களா? சகோதரன் இங்க துன்பப்படுத்திட்டு இருக்கான். நியாயப்பிரமாணத்தை கையில வச்சுக்கின்னு கிறிஸ்துவ அறியாத போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ போயிட்டு அவங்ககிட்ட போ அப்படின்னு போது சொன்ன உடனே உபயோக பண்ற அந்த தாளந்தோட அவர் போகும் பொழுது தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட அந்த அனனியா பாருங்க, போய் அவனை எதிரியா பார்க்கல சவுல, என் சகோதர அன்போட பேசுறார். அப்ப நாமளும் அந்த தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட அனனியா போல நாமளும் நம்ம இந்த சத்திய வசனத்தை உள்வாங்கி வசனத்தினால், இறை வசனத்தினால் நம்மள என்ன பண்ணோம், பக்குவப்படுத்தி கொண்டு நம்முடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல மாத்திரமல்ல, நாம பழகுகிற எல்லாரிடத்திலும் நம்ம பக்குவமா ஞானமா கிறிஸ்து பேசின மாதிரி, நிதானமா, அறிவுறுத்துற மாதிரி, நீதியா, மனத்தாழ்மையா, சாந்தமா பேசணும் அப்படின்ட்டு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, ஒரு மறைமுக ஊழியம் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு மறைமுக ஊழியம் பாருங்க. பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு பாருங்க. அவரு அப்போஸ்தலனாகிய பவுல் அனனியா பத்தி எங்கேயும் சொல்லல. அப்போ கூட தன்னையா சொல்லல அப்படின்ட்டு அனனியா ஃபீல் பண்ணல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க 14 நிருபங்கள் எழுதியிருக்காங்க அவங்க 14 நிருபம். சரிங்களா? அத்தனை நிருபம் எழுதணும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இவரை பத்தி சொல்ல, அதனால இவரு தம்பட்டமும் அடிச்சுக்கல, வருத்தமும் படல. அப்போ பாருங்க, பவுலுக்கு 14 நிருபணம் எழுதின பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், பவுலுக்கு பரிசுத்தாவிய தேவனுடைய பரிசுத்தாவிய கிறிஸ்து மூலம் இவர் கொடுத்தாரு. அப்போ கூட பாருங்க, தாழ்மையா உண்மையா இவர் ஊழியம் பண்ணிருக்கிறார். அப்போ பாருங்க, நாம கூட பல நேரத்துல நாம சபையில போய் நாம மறைமுகமான ஊழியம் பண்ணிருப்போம். சரிங்களா? நாம பேச தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அங்க சேர் போடுவோம், பெருக்குவோம், இதெல்லாம் மறைமுகமான ஊழியம் தான். ஆனா தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவனுக்காக நம்ம திராட்சை தோட்டத்துல 1 மணி நேரமாவது வேலை செஞ்சு ஆகணும். இவர் மறக்கப்பட்டவரா இருந்தார். சரிங்களா? பவுலால மறக்கப்பட்டவரா இருந்தார். ஆனால் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவருடைய நிலைமை நோவாவோடு, ஏனோக்கோடு, எலியாவோடு சஞ்சரித்தது போல இவர் உண்மையா இருந்திருக்கிறார். அப்போ நாமளும் இந்த உலகத்துல நம்ம பல பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம். அவங்க நம்மள மறந்துருக்கலாம். ஆனா நாம ஒரு கலசம் தண்ணிக்கு தந்தா கூட அது பரலோக தூதர்களால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பேசுறது ரெக்கார்ட், நம்ம சிந்திக்கிறது ரெக்கார்ட், நம்ம தனிமையில இருக்கிறது ரெக்கார்ட், நம்ம குடும்பத்துல சாட்சியா பொறுமையா நிதானமா இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் பிரதர். அப்போ நம்மளுக்கான பரிசு அங்கதான் இருக்கு, இங்க இல்ல. அதனால நாம என்ன பண்ணோம், மனுஷரால மறக்கப்பட்டதை குறிச்சோ நாம மற்ற காரியத்தை குறிச்சோ நாம இதா இருக்கக்கூடாது. அப்ப இந்த நாள்ல நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அனனியா போல நாம இருக்கணும், சீஷனா இருக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை கடைபிடிக்கிறவனா, செயல்படுத்துறவனா நாம இருந்தா நாம கண்டிப்பா பரலோகத்துல நம்மளுக்கான சீட்டு ரெடி. 1. 2வது, தேவ உறவுல இருந்தா அனனியா மாதிரி நாம இருக்கணும். நம்ம எந்த டைம்னாலும் நம்முடைய பேச்சு, இவன் தேவனோட புள்ளப்பா, அவன் வாயில வஞ்சனை காணப்படல அப்படின்ற மாதிரி நம்மள சொல்லணும். கிறிஸ்துவோட வாயிலும் பாரு வஞ்சனை இல்லை, சபிக்கல அவர் யாரையுமே. சரிங்களா? அடுத்தபடியாக பொறாமை இல்லாதவரா, தன்னை பக்குவப்படுத்தி கொண்டவரா, எதிரியே பாருங்க சகோதர அன்பால பார்த்தவரா இருந்தார். மறைமுகமான ஊழியம். சரியா? அன்பா இருந்த அந்தரங்க ஊழியர் அவர் இருந்தார். பவுலால மறக்கப்பட்டார். ஆனால் தேவனால சுவிசேஷ யுகத்துல அவர் இன்னைக்கு வரலும் ஒரு உயர்ந்த நிலைமையில தேவன் வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ நாம பாருங்க, மனக்கண் குருடா இருந்தோம். ரோமர் 11:25 பார்த்தோம்னா நம்மளுக்கு பாருங்க, முற்பிதாக்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு முதல்ல கொடுத்துக்கிறார். நாம தான் முதற் பேரானவர்கள். யாக்கோபு 1:18 பாருங்க, சர்வ சிருஷ்டிகளும் சத்திய வசனத்தினாலே
முதற் பலனா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். அப்போ நாம துணிகரம் இல்லாதவர்களா? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்ல பார்த்தோம்? மனத்தாழ்மை உள்ள அனனியா போல நம்ம எல்லா நேரத்திலையும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா கொடிய காலத்துல இருக்கிறோம். இந்த கொடிய காலம் எப்படிக்குது? தற்பிரியரா இருக்கிறாங்க, தற்பிரியரா இருக்கிறாங்க. தன்னை அடக்காத நிலைமையில இச்சைக்குரிய காரியத்துல பல இது நடக்குது. யார் பாக்கியவான்கள்னா, அந்த வசனம் மூலம் கரைபடியாதபடி தேவனுடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள இருந்த அனனியா மாதிரி இருந்தா நாம பாக்கியவான்கள். கீழ்ப்படிதலோடு சகோதர அன்போடு மறைமுக ஊழியம் செஞ்சுட்டு தேவனால் நினைக்கப்படுற ஒரு பிள்ளைகளா நாம இருக்கணும். சரிங்களா? தேவ பிரமாணங்கள் எல்லாம் ஒண்ணு கூட விழுந்து போவாது. சரிங்களா? நாம பாருங்க, கிறிஸ்து அளவுக்கு 100% பரிபூர்ணம் இல்லாதவர்கள் தான். ஆவியின் கனியில் வளர்றதுக்கு நாம முயற்சி செய்து கொண்டே இருந்தா போதும். நாம ஆவியில வளர இயேசு கிறிஸ்து உதவுவார். தேவனுடைய பார்வையில அனனியா உயர்த்தப்பட்டதை போல நாமளும் உயர்த்தப்படுவோம். சவுல் பாருங்க பவுலா மாறிட்டார். நாம கூட பாருங்க பேர் மாத்த சொல்ல, குணாதிசயத்தை மாத்த சொல்றார். சரிங்களா? மற்றவர்களுக்கு முன்மாதிரியான பிள்ளைகளா நம்மள இருக்க சொல்றார். அப்போ நாம தான் பாக்கியவான்களா இருப்போம். சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கிறிஸ்து கிட்ட கத்துக்கணும். வேதத்தை நம்ம தினமும் ஆராயணும், கவனிக்கணும், கேட்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு உப்பு மாறிக்கணும், சாரம் உள்ள உப்பா இருக்கணும். சரிங்களா? நம்முடைய திறமையினுடைய நம்முடைய டேலண்ட்டை வச்சு, உலக டேலண்ட்டை வச்சு நம்ம தற்பெருமையை வளர்த்தக்கூடாது. தேவ ஞானத்தினால அவர் மகிமைப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கைய மாத்திக்கணும்னு கேட்கிறார். அப்போ மனத்தாழ்மையோட நடக்கணும். சரிங்களா? தேவனோட பலத்தினால் நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய வார்த்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் அனனியாக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுக்குள்ளே இருக்குது. அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படுற மாதிரி நாம சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். இந்த நாள்ல நம்ம விபச்சாரக்காரரா இல்லாம, துணிகரம் உள்ளவர்களா இல்லாம, சுய பெருமை இல்லாதவர்களா நாம் என்ன பண்ணோம்? தேவனுக்கு மகிமை செலுத்துகிற அனனியாவை போல, பவுலை போல இந்த கடைசி நாட்கள்ல நாம உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை ராஜாவை வைப்ப, நீங்க தான் ஷீஷர், நீங்க தான் ஷீஷி என்ற ஒரு பேரை அனனியா வாங்கினது போல நாமளும் வாங்க. கிறிஸ்து நம்மளுக்கு உதவி செய்வார், பரிசுத்தாவை வாங்கி தருவார். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்து அவரோட பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்ப்பாராக. ஆமேன்.